புரட்சி கவிதாசன், இப்போ நீங்க சொன்ன உதாரணத்தையே தான் நான் கேட்கிறேன். பெட்டிகள், ரயில் பெட்டிகள்லாம் இருக்கு, இன்ஜினை மட்டும் மாத்தி நாங்க போவோம்னா அது அது அரசியல்ல கை கொடுக்குமா? அது ஒரு முக்கியமான அதுதானே அக்னீஸ்வரன் கொஸ்டின் பண்ணாரு. இல்ல, இப்ப அதிமுகவுக்கு என்ஜின் டிடிவி தினகரனா, சசிகலா அம்மையாரா, ஓபிஎஸ்ஆ அல்லது இபிஎஸ்ஆ அல்லது வேற யாராவதா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் மக்கள் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரல. இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. கோர்ட்டுக்கு எல்லாம் முடிவு பண்ணி 2-3 பொதுக்குழு போட்ட பிறகு நீங்க யாரு தலைவர்னு கேக்குறீங்களே. சார், நிர்வாக தலைவர் என்பது வேறு, மேனேஜர் என்பது வேறு, சேர்மன் என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷனை பாக்குறதுனாலயே எடப்பாடியார் ஏகோபித்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அவருக்கு ஆகச்சிறந்த அட்ராக்ஷன், அதாவது எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அவர்களை போல கவர்ந்து இருக்கக்கூடிய காந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்புவதற்கு வேடிக்கையா இருக்கிறது. இல்ல, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 21 நீங்களும் இருந்த அணிதான், யாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி களம் பண்ணீங்க? 6% சார், அதுதான் இடைவேளை. அவ 1 கோடி பேருக்கு மேல யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காகவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்காகவும் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் தான். நான் வேணா பகிரங்கமா இந்த தொலைக்காட்சி வாயிலாக ஒரு சவால் விடுக்கிறேன். எடப்பாடியார் ஆகச்சிறந்த அறிவாளி, திறமைசாலி, மாபெரும் மக்கள் தலைவர் அப்படின்னா வேணுமா சுயேட்சை நின்று பாருங்களேன், போட்டி போட்டு பாருங்களேன். இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், அதிமுகவுடைய ரத்தமும் சதையுமாக இருந்த உடன்பிறப்புகள் எல்லாம் இன்னைக்கு சிதறி போய் கிடக்குறாங்க, சிதங்காய் மாதிரி கிடக்குறாங்க. இப்ப திமுகவை அழிப்பதற்காக உருவான இயக்கம் தான் அதிமுக. ஆனா திமுக விட்டு அவர் சரண்டர் ஆயிட்டார். நான் சொல்றேங்க, பகிரங்கமா சொல்றேங்க, திமுகவுடைய பி டீம் எடப்பாடி தாங்க. என்ன சார், கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்ததுனால இபிஎஸ் சொன்னது பாஜக திமுக சரண்டர் ஆயிடுச்சு, பார்வையை மாறி ஒரு சாஃப்ட் அப்ரோச்ன்றாங்க. நீங்க அதிமுக சொல்றீங்க. நான் எடப்பாடியில பொதுக்கூட்டத்துக்கு போன மாசம் போயிருந்தேன். எங்க எம்பி கேபி ராமலிங்கம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்திலே அதான் சொன்னேன், இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு நீங்க எந்த கோயிலுக்கும் போவானா குளத்துக்கும் போவானா ஒட்டுமொத்த நன்றியும் எடப்பாடிக்கு சொன்னா போதும். அது உண்மையான நன்றி பொதுக்கூட்டத்தை திமுக வந்துட்டு எடப்பாடியில தான் செய்யணும். பல பத்திரிகையாளர் என்ன சொன்னாங்கன்னா, திமுக நன்றி சொல்ல வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான். நாங்க ஒழுங்கா இருந்த கூட்டணியை அவர் தான் உடைத்து விட்டாருன்னு சொன்னாங்க. அண்ணாமலை என்கிற தனிநபரை வச்சு எங்க கட்சி இல்லைங்க. நீங்க செய்யற மாதிரி எடப்பாடியாரை வச்சு வேணா அதிமுக இருக்கலாம். எங்களுக்கு அண்ணாமலை வச்சு கட்சியோ, எச்ராஜா அவர்களை வச்சு கட்சியோ, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வச்சியோ கட்சி கிடையாதுங்க. திரும்ப சொல்றேன், மோடிக்கு பின்னாலும் 1000 மோடிகள் வருவாங்க. அதனால அமைப்பு சார்ந்த கட்சி, தனிநபர்களை முன்னிலைப்படுத்தாத கட்சி, தத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிற கட்சி. இதே நான் அந்த முக்கியமான புள்ளியா நான் எடுத்துக்கிறேன். துரைக்கர்னா, புரட்சி கவிதாசன் என்ன சொல்றாருன்னா, அந்த நகர்வு அப்படின்றது கொள்கை சித்தாந்த ரீதியை முன்னிலைப்படுத்துறது, எங்களுக்கு நபர்கள் முக்கியம் அல்ல அப்படின்னா களம் மாறிடுச்சா? அதிமுக தொண்டர்களே பாஜக சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? அப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒன்றுபட்ட அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய முதன்மை கட்சி, இந்தியாவிலேயே 3வது பெரிய அரசியல் கட்சி. சர்வதேச அளவில் ஒரு மாநில கட்சி என்று கணக்கெடுக்கிற போது 7வது இடம் அதிமுக. 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு. 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை, ஏறத்தாழ 7 முறை இந்த மண்ணை ஆண்ட கட்சி, இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக. அந்த கட்சி இப்போ இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்திற்கு ஆளாகிறது என்றால், இந்த நிலையை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி. அதை தாண்டி தான் நான் கேட்கிறேன், அதிமுக தொண்டர்கள் அதற்காக இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்காக இன்னொரு சித்தாந்தத்துக்கு போயிடுவாங்களான்னு கேட்கிறேன். இல்ல நீங்க நம்முடைய சகோதரர் புரட்சி கவிதாசன் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் உருவானது தான் இந்த கட்சி. ஆக திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்பது நான் குறிப்பிட்டது மாதிரி அந்த கனல் தனிந்திருந்தாலும் கூட அது மீண்டும் கொழுந்து விட்டு எறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதற்கு தக்கவாறு இந்த கட்சியை தகவமைத்து ஒரு வலுவான கட்சியாக உருவாக்கி ஒரு வலிமையான கூட்டணியாக உருவாக்கினார்களே என்றால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், அடிப்படை தொண்டனும் உறுப்பினரும்
ஒருபாதும் இந்த இரட்டை இலையை விட்டு அதிமுகவை விட்டு திசை மாற மாட்டான் என்பது 100% உறுதி. ஆனால் எனக்குள்ள கேள்வி என்பது இப்ப பாஜக அவங்க சொல்படி நாங்க தான் அதிதீவிரமா திமுகவை எதிர்க்கிறோன்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக தொண்டர்கள் மனதுல சித்தாந்த நிலை மாற்றம் வந்துருமான்னு கேட்கிறேன். நம்ம காட்டில அவங்க அதிகமா அதுக்காக நம்ம பாஜக சித்தாந்தத்தை ஏத்துப்போன்னு போவாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேசிய உணர்வு இருக்கு, தேசிய பார்வை இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இந்த திராவிட கருத்தியலிலிருந்து மாறி அவர்கள் இன்னொரு கட்சிக்கு வாக்களித்து அதை வளர்த்தெடுப்பார்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்கத்தக்கது அல்ல. எனவேதான் இந்த விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதி அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தினால் மட்டுமே அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பது அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அடிப்படை உறுப்பினர் மூத்த முன்னோடிகள் இந்த 6 பேர் அவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் என்று கட்சியினர் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard